அண்மைச் செய்தி. அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு வழக்கினில் தமிழக பொதுத்துறை செயலாளருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர 2024 ஜனவரி முதல் 2025 ஆகஸ்ட் வரை நடவடிக்கை எடுக்காதது ஏன் என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மேலும் ஜனவரி 6ஆம் தேதிக்குள் விளக்கம் அளிக்க வேண்டுமென தமிழக பொதுத்துறை செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு வழக்கு குறித்தாக உயர்நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளையும் உத்தரவையும் பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு எதிரான வழக்கினில் தமிழக பொதுத்துறை செயலாளர் ஜனவரி 6ஆம் தேதிக்குள் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. இவ்வழக்கு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சராக பதவி வகித்த போது சென்னை கோவை மாநகராட்சிகளில் பல்வேறு பணிகளுக்கு ஒப்பந்தங்கள் வழங்கியதில் சுமார் 98 கோடியே 25 லட்சம் ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும்படி பிறப்பித்திருந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என்று கூறி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு எதிராக அறப்போர் இயக்கம் சார்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக விசாரிக்க வந்தது. அப்போது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட கந்தசாமி, விஜய கார்த்திகேயன் ஆகிய இரு ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி பெறுவதில் ஏற்பட்ட காலதாமதத்திற்கு எந்த ஒரு விளக்கமும் அளிக்கப்படவில்லை என்று நீதிபதி அதிருப்தி தெரிவித்திருக்கிறார். வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மற்ற அதிகாரிகள் முன்னாள் அமைச்சருக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி பெற்ற நிலையில் இரு ஐஏஎஸ் அதிகாரிகள் மீது வழக்கு தொடர அனுமதி பெறுவதற்கு ஏன் இவ்வளவு காலதாமதம் ஏற்பட்டது என்று ஒரு கேள்வியை நீதிபதி முன்வைத்திருக்கிறார். இரு ஐஏஎஸ் அதிகாரிகள் மீது வழக்கு தொடர அனுமதி கோரிய ஆவணங்கள் மீது பொதுத்துறை செயலாளர் 29 மாதங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்காதது துரதிருஷ்டவசமானது என்று நீதிபதி அதிருப்தி தெரிவித்திருக்கிறார். மேலும் தேர்தல்களின் போது ஆட்சிக்கு வந்தால் ஊழல் அமைச்சர்கள் அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசியல் கட்சிகள் கூறிய நிலையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை என்றும் நீதிபதி வேதனை தெரிவித்திருக்கிறார். அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி பெறாமல் வழக்கில் ஆதாரங்களை சேகரித்தது என்ன பயன் எனவும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கேள்வி எழுப்பிய நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இதன் காரணமாக வழக்கு விசாரணையை நீதிமன்றம் துவங்க முடியாத நிலையில் உள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். பின்னர் இரு ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி வழங்குவது தொடர்பாக 2024 ஜனவரி முதல் 2025 ஆகஸ்ட் வரை நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்பது குறித்து விளக்கம் அளிக்கும்படி தமிழக பொதுத்துறை செயலாளருக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அதே போல வழக்கு தொடர அனுமதி வழங்க கோரி ஆவணங்களை அனுப்பியதுடன் நின்று விடாமல் அதன் மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக நினைவூட்டுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்காதது ஏன் எனவும் விளக்கம் அளிக்கும்படி விஜிலன்ஸ் ஆணையர் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் ஆகியோருக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை ஜனவரி 6ஆம் தேதிக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தள்ளி வைத்திருக்கிறார். ராம்குமார். தகவலுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.